இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே முன்னேறி செல்லுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, இது புது வருஷமாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லாருமே உற்சாகமாக இருப்பீங்க. பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னா, வருடத்துடைய முதல் பகுதியில் நம்ம எல்லாருமே ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப ஆக்டிவாக அப்படி இருப்போம். ஆனால் அதுவே கொஞ்சம் காலம் போக போக அப்படியே சோர்ந்து போயிடுவோம். நமக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி ஒரு வேளை நீங்கள் தளர்வாக இருந்தால் கூட உங்களை சுறுசுறுப்பாக்குவதற்கு, உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக நாங்கள் இருக்கோம். அதனால் நீங்கள் நம்முடைய நிகழ்ச்சியை மட்டும் தொடர்ந்து பாருங்கள். முன்னேறி செல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது நமக்கு ஏதாவது ஒரு நடக்குது, நமக்கு ரொம்ப கசப்பான அனுபவங்களோ அல்லது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையோ உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துலையே தேங்கி நிற்காம அதை தாண்டி நீங்கள் முன்னேறி செல்லணும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்காக அவர் நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துலையே ஸ்டக்காகி நிற்கக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லணும். ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்னவோ அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை நடத்துங்க அப்படின்னு நம்ம ரொம்ப தாழ்மையாக தேவன்கிட்ட சொல்லணும். அப்படி நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறி செல்ல அது உதவி செய்யும். இப்போது இன்றைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இயேசு தமது முதல் அதிசயத்தை எங்கே செய்தார்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ கலிலேயா ஏரியில், ஆப்ஷன் பி கானாவூர் திருமணத்தில், ஆப்ஷன் சி எருசலேம் ஆலயத்தில். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணலாம். இன்னைக்கு நம்முடைய தலைப்பு தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான். செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னா நீங்கள் ஏதாவது செய்யணும், உங்கள் வாழ்க்கையில் செய்யணும், முன்னேறி போகணும். அப்போ தான் தேவன் நம்ம வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்க கெசியா பால் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க பேண்டமிக் காலத்தில் இவங்க அப்பாவை இழந்திருக்காங்க. இவங்க அப்பா ஒரு பாஸ்டராக இருந்திருக்காங்க. அவங்க அப்பாவை இழந்த பிறகு இவங்க நிறைய சிரமங்களை சந்திச்சிருக்காங்க. மக்களுடைய கடுமையான வார்த்தைகள், பொய் குற்றச்சாட்டு, பொருளாதார சிரமங்கள், இப்படி பல கஷ்டங்களை இவங்க அனுபவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு புதிய மாற்றம் வந்தது, புதிய தொடக்கம் வந்தது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். கெசியா பால் தன்னுடைய படிப்பை முடித்த பிறகு அவருக்கு ஜீ டிவியில் எஜுகேஷன் செக்டரில் வேலை கிடைத்தது. அவர் தன்னுடைய தந்தையை மிகவும் நேசித்தார். அவர்கள் நண்பர்களைப் போல பழகி வந்தார்கள். அவருடைய தந்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்டது முதல் அவர்களுடைய குடும்பத்தின் நிலைமை மாறிவிட்டது. அவருக்கு காய்ச்சல் வந்த உடனே அவரை நாங்க ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனோம். அவருக்கு கடுமையான வலி ஏற்பட்டுச்சு. அவர் சத்தம் போட்டுக்கிட்டே எழுந்து உட்கார முயற்சி செஞ்சாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் உட்கார்ந்த அந்த நிலைமையிலேயே அவரோட உயிர் பிரிஞ்சு போயிடுச்சு. ஆண்டவரோட கலந்துட்டார். எங்க அம்மாவை அந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மனவேதனையே தந்துச்சு. நான் என்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணேன்னா, எங்க அம்மா நொறுங்கி போன மனநிலையில இருந்தாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அது என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. தந்தையின் மறைவுக்கு பிறகு மொத்த குடும்பமும் நிலை குலைந்து போனது. கெசியா மற்றும் அவருடைய தாயாரின் மனநிலையை அது மிகவும் பாதித்தது. இந்த எல்லா விஷயமே என்ன ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். நிறைய பேர் எங்களை கை விட்டுட்டாங்க. அவங்கள நான் ரொம்ப அன்பா என் வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருக்கேன். அவங்களுக்கு நல்ல சாப்பாடும் கொடுத்திருக்கேன். ஆனா அவங்க எல்லாரும் எங்களை கண்டுக்காம விட்டுட்டாங்க. எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. எங்காவது ஓடி போயிடலாமான்னு என் மனசு தவிக்கும். இப்படிப்பட்ட நிலைமையில தான் என்னுடைய கணவர் 12 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அதை கட்ட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு. நான் அந்த பணத்துக்கு எங்க போவேன்னு தெரியல. அந்த நேரத்துல ஆண்டவர்
ஒரு மனிதர் மூலமா எனக்கு சொன்னாரு. ஒருத்தர் வெளியில நின்னுட்டு இருந்தாரு. அவர் என்னோட நிலைமைய பார்த்தாரு. நான் ரொம்பவும் வேதனையில இருக்கிறதையும் பார்த்தாரு. ஆண்டவர் அந்த மனிதர் மூலமா உதவி செஞ்சார். போயிட்டு இருந்த என்ன அவர் தடுத்து நிறுத்தினாரு. அண்ணி எதுக்காக இப்படி இருக்கீங்கன்னு என்ன கேட்டாரு. ஆண்டவர் அவர் மூலமா என்கிட்ட பேசினாரு. என் கணவர் இறந்துட்டாரு. அதனால நானும் இறந்து போயிடணும்னு நினைச்சேன். ஆனா என் பொண்ண நினைச்சு பார்த்தேன். கெசியோட நிலைமையை நினைச்சு பார்த்தேன். எங்க அம்மா முன்னாடி நான் அழவே கூடாதுன்னு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி செஞ்சிருக்கேன். நான் எப்போவாவது சில சமயங்கள்ல என்னோட ஆபீஸ்ல இருக்கும்போது நான் வாஷ்ரூமுக்கு போய் நிறைய தடவை அழுதுருக்கேன். ஏன்னா அம்மா முன்னாடி அழக்கூடாதுன்னு நினைச்சேன். கெசியா மற்றும் அவருடைய குடும்பத்தார் தன்னம்பிக்கை மற்றும் ஜெபத்தின் மூலமாக இந்த மோசமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவதற்கான வழியை தெரிந்து கொண்டார்கள். தேவன் அவர்களுக்கு நிம்மதியை தந்தார் மற்றும் ஆறுதலை தந்தார். வெறும் ஜெபத்தின் மூலமா நான் வாழ்க்கையை புதுசா ஆரம்பிச்சேன். எது செய்யறதுக்கு முன்னாடி நானே முடிவெடுக்காம தேவன் கிட்ட கேட்டு முடிவெடுக்கணுங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். அப்படியே நான் செய்யவும் ஆரம்பிச்சேன். நான் செஞ்சிட்டு இருந்த வேலை லேபர்களுக்கு மத்தியில வேலை செய்யற வேலையா இருந்துச்சு. என்னால மார்க்கெட்டிங் கூட செய்ய முடிஞ்சது. ஆனா என்னால பார்ட்டிய புக் பண்ண முடியல. எனக்கு அதை பத்தி தெரியல. அதனால நான் ரொம்ப அழ ஆரம்பிச்சேன். என் கணவருடைய இழப்புக்கு முன்னாடி நிறைய வேலைகள் புக் ஆகி இருந்துச்சு. 10 நாள் கழிச்சு நான் வேலையை செய்ய ஆரம்பிச்சேன். நான் ரொம்பவும் மனபாரத்தோடு வேலைக்கு போனேன். அங்க போனதும் அங்கேயே நான் உட்காந்துட்டேன். அடிக்கடி நான் அழவும் ஆரம்பிச்சேன். அப்புறம் அடிக்கடி ஜெபம் செஞ்சு அதுல இருந்து மீண்டும் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, இனிமே நீங்க பாத்துக்கோங்க. உங்க மகனை நீங்க உங்ககிட்ட அழைச்சுக்கிட்டீங்க. இனிமே என்னோட குழந்தைங்களோட அப்பா நீங்க தான். இனி என் குடும்பத்தை நீங்க பாத்துக்கோங்க. இனிமே இத பத்தி நான் கவலையே படமாட்டேன். நீங்க எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய தேவனா இருக்கீங்கன்னு வேதம் சொல்லுது. எனக்காக நீங்க அதை நிறைவேற்றுவீங்க. நான் ரொம்பவும் கவலையோடு இருந்து வந்த காலம் அது. 24 மணி நேரத்துல 2 மணி நேரம் மட்டும்தான் நான் தூங்குவேன். நான் எப்பவும் பைபிளை படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். எப்பவாவது இடையில தூக்கம் வந்துருச்சுன்னா தூங்கிடுவேன். ஆனா திரும்பவும் பைபிளை எடுத்து கையில வச்சுக்குவேன். குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய விருப்பமான பொருள் மாதிரி பைபிள் எப்பவும் என் கையிலேயே இருந்தது. அந்த ஒரு காரணத்தினால என்னுடைய எல்லா கவலைகளும் குறைஞ்சது. நான் பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது தேவன் வசனங்கள் மூலமா என்கிட்ட பேசுவாரு. அந்த நேரத்துல நான் எந்த பிரச்சனையில இருக்கிறேனோ அது சம்பந்தமான வசனம் என் கண்ணு முன்னாடி வரும். எப்பெல்லாம் எனக்கு பிரச்சனைகள் அதிகமாகுதோ அந்த நேரத்துல நான் வசனங்களை படிப்பேன். தேவன் அந்த வசனத்தின் மூலமா நிறைய பேசுவாரு, அதிகமாவும் பேசுவாரு. என்னோட வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழியை காட்டினாரு. அதுக்கப்புறம் நான் பலவீனமான சூழ்நிலையில இருந்தப்போ ஆண்டவர் அழைச்சு அந்த நேரத்துல அவர் உண்மையிலேயே எனக்கு சக்தியை தந்தாரு. நான் என்னோட பார்ட்டி கிட்ட பேசும்போதெல்லாம் எனக்கு அழுகையா வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா எல்லாரும் என்கிட்ட நீங்க தைரியமா இருக்கணும், உங்களால எல்லாம் செய்ய முடியும்னு சொன்னாங்க. தேவனுடைய பரிசுத்த ஆவி என்னோட இருக்கிறதுனால எல்லாம் செய்ய முடியுது. என்னோட அம்மா இப்போ ஒரு புது மனுஷியா மாறிட்டாங்க. அவங்க இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தவங்க பிசினஸ் உமனா மாறிட்டாங்க. புலம்பல் அத்தியாயம் 3 வசனம் 22 முதல் 24 வரை படிக்கும்போது, நான் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது தேவனின் கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். இந்த வசனத்துல சொல்லப்பட்டது போல ஒவ்வொரு நாள் காலையும் எனக்கு ரொம்ப புதுசா தோண ஆரம்பிச்சது. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆரம்பமும் நமக்கு புதிதாக தொடங்கும். தேவன் இந்த வசனத்தில் என்ன சொல்லி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இனிமே என்னோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்ற கவலையே எனக்கு கிடையாது. இப்போ நான் அதை பத்தி நினைக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டேன். அப்புறம் இனிமே எது நடந்தாலும் அதை தேவன் தான் செய்யறாருன்னு நான் உறுதியா நம்புறேன். இதை நான் மோட்டிவேஷனா நான் எடுத்துக்கிறேன். எவ்வளவு பெரிய சோதனைகள் நமக்கு வந்தாலும் தேவன் ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறார், ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறார் அப்படிங்கிறத நம்ம கெசியாவுடைய சாட்சியின் மூலமா பார்த்தோம். இன்னைக்கு உங்களுக்கும் கூட எப்படிப்பட்ட நிலையில நீங்க இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கம் தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க ஜெபம் பண்ணுங்க. இங்க ஜெபம் செய்யும் போது நிச்சயமா தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார், ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறார். இது 100% உண்மையா இருக்கு. என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு புதிய நாள் எப்போதான் வருமோ அப்படின்னு நீங்க காத்துட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க, நிச்சயமா தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார். நீங்க ஜெபம் செய்யும் போது அந்த புதிய தொடக்கத்தை உங்களால பார்க்க முடியும். அவர் எப்பவுமே உங்களுக்கு உதவி செய்ய ரெடியா இருக்காரு. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுற மாதிரி நீங்க நினைக்கலாம், ஆனா தேவன் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம்.
எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு உத்வேகம் தரக்கூடிய சாட்சிகளை நீங்கள் பார்க்கணும், செய்திகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம், உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நண்பர்களே, கடந்து போன 2025ஆம் ஆண்டு நீங்க பிரார்த்தனைக்காக செலவழிச்ச சில மணித்துளிகள் உங்களுக்கு புதிய வருஷத்துக்கு விலை மதிப்பற்ற தருணங்களாக நிச்சயமா இருக்கும். இந்த புதிய உத்வேகத்தோட பிரார்த்தனையில முன்னேறி போங்க. உங்களுக்கான புதிய திட்டங்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், ஆரோக்கியத்தை பத்தி இருக்கலாம், இல்ல ஃபைனான்ஸ பத்தி இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நாம தேவனுடைய கரங்கள்ல ஒப்படைச்சிடலாம். எந்த கவலையும் இல்லாம புதிய வருஷத்தை ஆரம்பிக்கலாம். இந்த வருஷம் கடந்த வருஷத்தை விட நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. அதுக்கு நீங்க நம்பிக்கையோட உங்க வாழ்க்கையில முன்னேறி போகணும். CBN பிரேயர் லைனுடைய பிரார்த்தனையில நீங்க மறக்காம இணைஞ்சிருங்க. கால் பண்ணுங்க, இல்லனா வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்களோட நம்பர் 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. முன்னேறி செல்லுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த மாதம் முழுவதும் நம்ம தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்ப்பது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த வேதனை, இதெல்லாம் எப்போதான் சரியாகுமோ, தேவனுடைய ஜெபத்தை கேட்குறாரா இல்லையா அப்படின்னு நமக்குள்ள ஒரு சாதாரண ஒரு தளர்ந்து போன ஒரு மனநிலை நமக்கு அப்பப்போ வரதான் செய்யுது. ஆனால் பைபிளில் என்ன சொல்லுது தெரியுமா? நம்முடைய தேவன் ஒரு பொற்கொள்ளர் மாதிரி. அதாவது என்ன சொல்லுவானா, புடமிடுகிறது போல, வெள்ளியும் பொன்னையும் புடமிடுகிறது போல அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. வெள்ளியை இப்போ சுத்தப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அதை நல்லா ஹீட் பண்ணுவாங்க. அது நல்லா சூடு ஏற ஏற தான் அதில் உள்ள அழுக்குகள் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வருமா. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கமோ தீய பழக்கமோ நம்மை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நாம் இந்த சோதனையான நேரத்தில், அந்த டெஸ்டிங் டைமில் நம்ம இருக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொறாமை, கசடு, கசப்பான தன்மை எல்லாமே வெளியேறுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனக்காக யாராவது ஜெபம் செய்வாங்களா, என் நிலைமையை மாறுவதற்காக எனக்காக யாராவது ஜெபம் செய்வாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் இருக்கோம். எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு லக்னோவில் இருந்து ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். CBN இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும், பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும், மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய CBN இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறார் அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். புதிய தொடக்கம் வேணும் அப்படின்னா முதலாவது தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் நம்ம வாழ்க்கையில இல்லை அப்படின்னா நம்மளால எதையுமே சரியாவே செய்ய முடியாது. அப்போ அவர் நம்முடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்னா நம்ம ஜெபம் செய்யணும். ஜெபிக்கும் போது அந்த வல்லமையை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும்.
உங்களுக்கு கண்ணீர் வருதுன்னா பரவாயில்ல, கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் செய்யுங்க. உங்களுடைய வீட்டின் கதவுகளை அடைத்து கொண்டு முழங்கார் படிக்கிட்டு தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடலாம். உங்களால் முழங்கார் படிக்கிட முடியலை அப்படின்னா எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல அப்படியே நீங்கள் தேவனிடத்தில் பேசலாம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் புதிய தொடக்கங்களை நீங்கள் கொடுக்க வல்லவராக இருக்கீங்கப்பா. ஆனால் தகப்பனே, அந்த புதிய தொடக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு எங்களுடைய பாவங்கள் காரணமாக இருக்குது, எங்களுடைய தவறுகள் அதற்கு தடையாக இருக்குன்னா அப்பா, எங்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே. எப்போவுமே எங்கள் மேலே அன்பாக இருக்கீங்க தகப்பனே, எங்களை நேசிக்கிறவங்களா நீங்கள் இருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி கர்த்தாவே. எங்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிங்க, தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. அப்போ தான் எங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய தொடக்கத்தை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய தொடக்கத்தை பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறி செல்ல நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, இந்த நேரத்திலும் ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. அவங்களுக்கு பாவ மன்னிப்பை தாங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கை ஒரு புதிய தொடக்கத்தை தாங்க ஆண்டவரே. அவங்க முன்னேறி செல்ல நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் பேர் பேராக சந்தித்து நீங்க ஆசீர்வதிங்கப்பா. மீட்பர் இயேசு மூலமா ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். தொடர்ந்து விடாம ஜெபம் செய்யுங்க. அது மட்டும் இல்லை, பைபிள் வசனங்களையும் நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது தேவனுடைய கரம் உங்க கூட இருக்கதை உங்களால உணர முடியும். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15:7. ரொம்ப வல்லமையான வசனமா இது இருக்கு. அவருடைய வார்த்தைகளில் நாம் நிலைத்திருக்கும் போது கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ அவருடைய வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம என்னைக்குமே விட்டுறவே கூடாது. இப்போ நம்ம லக்னோவில் இருக்கக்கூடிய சென்ட் பீட்டர்ஸ் சர்ச்சுடைய ரெவரண்ட்டை சந்திக்க போகிறோம். அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இறை சேவை செய்கின்ற வாய்ப்பை அவர் எனக்கு கொடுத்ததற்காக. இந்த சபை ஊழியத்திற்குள் வருவதற்கு முன்பே பல அமைப்புகள் மூலம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுத்தார். அதற்காகவும் நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். சபை ஊழியத்தில் சேரும் முன் வேதாகம கல்வி பெற செமினரி படிப்புக்கு செல்லும் வாய்ப்பையும் அவர் கொடுத்தார். அந்த காலகட்டத்தில் சுமார் 23 ஆண்டுகள் நான் சுவிசேஷ ஊழியத்தில் இருந்தேன். பிரச்சார செயலாளராகவும் சுவிசேஷ போராளியாகவும் பணியாற்றினேன். அதில் தேவன் என்னை மிகுந்த அளவில் ஆசீர்வதித்தார். என் முதல் சபை ஊழியம் லக்கின்பார் பகுதியில் தொடங்கியது. அங்கே சபை சேவை செய்தேன். அதற்கு பிறகு ஆண்டவர் என்னை பல இடங்களில் பயன்படுத்தினார், வழிநடத்தினார். இறுதியில் இந்த சபைக்கு தேவன் என்னை கொண்டு வந்து சேர்த்தார். இங்கே என்னுடைய கடைசி நாட்களிலும் அவர் என்னை பயன்படுத்தி கொண்டிருந்தார். என்னுடைய ஊழியத்தின் கடைசி நாட்கள் கூட தேவன் என்னை செயின்ட் பீட்டர் தேவாலயத்திற்கு அழைத்து வந்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி கூறுகிறேன். இங்கே தேவன் என்னை பயன்படுத்துகிறார். என் வாழ்க்கையின் இந்த கடைசி நாட்களில் தேவன் எனக்கு பிரார்த்தனைகள் மற்றும் காணிக்கைகளுடன் குடும்ப உறுதிப்பாட்டையும் கொடுத்தார். குடும்ப வாழ்க்கையிலையும் தேவன் என்னை ஆசீர்வதித்து ஒரு மகனையும் ஒரு மகளையும் தந்தார். லூக்கா 9:62. கர்த்தர் இயேசு சொன்ன வார்த்தை பின்னோக்கி பார்க்காதே. அந்த வாக்கு தத்தம் என் வாழ்க்கையின் அடையாளமாக மாறியது. அது என் வாழ்க்கையில் நிறைவேறி வருகிறது. சில சிரமங்கள் இருந்தாலும் தேவன் தைரியத்தை கொடுத்து ஊழியத்தில் முன்னே செல்ல உதவுகிறார். ஊழியத்தின் பரப்பு மிகப்பெரியது. ஆனாலும் கடந்த 32-33 ஆண்டுகளாக அமைப்புகள் மூலமாக மட்டுமல்ல, சபை மூலமாகவும் தேவன் செய்யும் வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இப்போது இந்த சபையில் மூத்த பொறுப்பிலும் தலைவர் பொறுப்பிலும் இருந்து சேவை செய்து கொண்டு இருக்கிறேன். உங்கள் ஜெபங்களுக்கும் உங்கள் அன்பிற்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. என்னை உங்கள் ஜெபங்களில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். தேவனின் நாமத்தில் தேவன் அனைவரையும்
ஆசிர்வதிப்பார். ஆகையால் அனைவரும் தேவனை அனைவரும் நம்பிக்கையோடு நினைத்து பிரார்த்தனை செய்து வாருங்கள். அனைத்து துன்பங்களையும் கஷ்டங்களையும் தேவன் நீக்குவார். நான் என் வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு நிமிடமும் நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பேன். தேவனுக்கு நன்றி. நன்றி ரெவரண்ட் சதீஷ். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக எங்களுக்கு இது இருந்தது. உங்கள் வாழ்க்கையில் பெரும் பகுதி நீங்கள் தேவனுக்காக நேரத்தை செலவிட்டிருக்கீங்க. நிறைய பேருக்கு நீங்கள் நற்செய்தியை அறிவிச்சிருக்கீங்க. தேவன் தன்னுடைய ஊழியத்திற்கு உங்களை வல்லமையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கதை எங்களால் பார்க்க முடியுது. அதற்கு பலனா தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்தினருடைய வாழ்க்கையிலும் எங்களால் பார்க்க முடியுது. மேன்மேலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது சென்ட் பீட்டர்ஸ் சர்ச்சுடைய கொயர் பாடலை பார்க்கலாம். कारण तू है, मैं जीऊं या मरूं, वो तेरे लिए है, तू मेरा प्रभु। पिछला सब भूल कर मैं आगे दौड़ा चलूं, जो मेरे लिए धन था उसको मैं त्याग दूं। पिछला सब भूल कर मैं आगे दौड़ा चलूं, जो मेरे लिए धन था उसको मैं त्याग दूं। मैं पाऊं तुझसे पुरस्कार, दौड़ा मैं जाऊं, कि मैं पाऊं तुझसे पुरस्कार, दौड़ा मैं जाऊं, मैं जीऊं या मरूं, वो तेरे मुझ पर हुई है कृपा, बेकार न जाने दूं, जिसने मुझे है चुना उसकी ओर मैं बढ़ूं। मुझ पर हुई है कृपा, बेकार न जाने जिसने मुझे है चुना उसकी ओर मैं बढ़ूं। देखूं तेरी सलीब को खींचा मैं जाऊं, देखूं तेरी सलीब को खींचा जीऊं या मरूं, वो तेरे लिए है, तू मेरा प्रभु। मेरे जीवन का मकसद तू है, मेरे जीने का कारण तू है, मैं जीऊं या இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த பாடல் பல மொழிகளில் இருக்குது. இதை மறுபடியும் பார்க்கணும், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலை வந்து நீங்கள் பார்க்கலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
நம்ம எப்படி கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நம்ம தேங்கி விடாமல் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்தோம். கெசியாவுடைய சாட்சியிலுமே நம்ம அதை தான் பார்த்தோம். நமக்கு ஒரு கஷ்டம் வருது, சோதனை வருதுன்னா நம்ம அதை பார்க்காம அந்த சோதனையிலும் வல்லமையான தேவன் நம்ம கூட இருக்காரு. நம்ம அதை தான் பார்க்கணும். அந்த தைரியத்தோட நம்ம முன்னேறி செல்லணும். இந்த சோதனையான நேரம் எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னா, வெள்ளியை எப்படி சுத்தமாக்குகிறாங்களோ, அந்த அழுக்கை எப்படி நீக்குறாங்களோ, அதே மாதிரி நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பாவங்கள், தவறுகள் நம்ம இடத்திலிருந்து நீக்குவதற்கு இந்த சோதனைகளை தேவன் பயன்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுகிறார். உங்கள் சோதனையெல்லாம் நீங்கிய பிறகு நீங்கள் சுத்த பொன்னாக, சுத்த வெள்ளியாக இருப்பீர்கள். இந்த உலகத்திற்கு ஒளியாக நாம் இருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.